கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியேஜ். இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா அறம் செய்யின் 100வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி 100வது எபிசோட ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப அதிசயம். இந்த நிகழ்ச்சி ரீச் ஆயிருக்கு. அதுக்கு மிக மிக முக்கிய காரணமா இருக்கிறது நேயர்கள் உங்களுடைய ஆதரவு தான். அதை மீறி இந்த நிகழ்ச்சிக்கு தூண்களா பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானவர்களை இதோ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுல எனக்கும் மிக மகிழ்ச்சி. அந்த வரிசையில முதல்ல வழக்கம் போல டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர். அவங்க முதல் எபிசோட்ல இருந்து இந்த 100வது எபிசோட் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு தேவையானவற்றை அறம் செய் நிகழ்ச்சி மூலியமா பிள்ளை வளர்ப்பை பற்றி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. டாக்டர், யூ பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் டு மெனி ஃபேமிலி. வெல்கம். தேங்க்யூ. அடுத்தது, இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து இந்த கருத்தை உள்ள கொண்டு வந்தது, இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்ச்சியை டிசைன் பண்ணதுல மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் ஃபாதர் ததேயுஸ். வெல்கம் ஃபாதர். அப்புறம் இப்போ இந்த நிகழ்ச்சியை இயக்கிட்டு இருக்கக்கூடியவர், இதோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செட்டெல்லாம் புதுசா மாத்தினவர் ஃபாதர் வின்சென்ட். வெல்கம் ஃபாதர். தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்ம கூட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய லியோனா இல்ல. ஐ திங்க் ஹி வில் பி ஜாயினிங் இன் வர்ச்சுவல் ஆன்லைன்ல நம்ம கூட ஒரு சின்ன பைட் கொடுக்கறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். ஓகே போதும் கேமி, வந்து உட்காருங்க. நம்ம எல்லாரையும் அறிமுகப்படுத்தின அறம் செய்க்கு மிகப்பெரிய தூண்களாக இருக்கிற நேயர்கள், இன்னும் இங்கே இருக்கிற எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தினவங்களுக்கு கேமியோட முகம் வந்து புதுசு கிடையாது. மிகவும் பழக்கப்பட்ட ஒரு முகம். அறம் செய்யுடைய இன்னொரு பெரிய தூண் நம்ம கேமி. ஏறக்குறைய அறம் செய்யுடைய 75 எபிசோடுகளை வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறவர் நம்ம கேமி தான். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரின் பெயர் நம்ம கேமியும் நம்ம வரவேற்போம். வாங்க கேமி. 100th எபிசோட் அப்படிங்கிறது ஃபாதர் 100 வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் அந்த 100 ரீச் பண்ணுறதுக்கு 1லிருந்து 99 எபிசோட கடந்து வந்திருக்கோம். நம்ம இது வந்து பெரிய விஷயம். இந்த 1வது எபிசோட்லேருந்து 99வது எபிசோடு வரைக்கும் பின்னாடி நம்ம பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ், தயாரிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அந்த தயாரிப்புகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேர்களுக்கு வந்து ஷோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது வரைக்கும் அதனுடைய பேக் ஒர்க்கிங் என்னங்கிறது தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்புகள், ப்ரிப்பரேஷன்ஸ் என்னங்கிறது தெரியாது. ஸோ டாக்டர், ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்னவா இருக்கும்? ஆக்சுவலாக இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ணது டாபிக்ஸ். நிறைய டாபிக்ஸ் சூஸ் பண்ணோம். அதை நம்ம ப்ரீவியஸாகவே பிளான் பண்ணணும் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி. லிட்ரலி ஒரு 1 மந்த் முன்னாடியே நாங்கள் அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கேமியும் நானும் உட்காந்து அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டால் எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி, அதுக்கு நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு, கேமியும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கரெக்டாக இருக்கணும். கேமி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அவங்க வர ஆன்சர்ஸ்க்கும் நான் கரெக்டாக பதில் சொல்லணும். ஸோ அதுங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, அந்த டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதுவுமே ப்ரீ பிளான் ஸ்கிரிப்ட் இருந்ததே இல்லை. அறம் செய் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணதே இல்லை. ஸோ ஆன் த ஸ்பாட் கொஸ்டின் கேட்கும்போது நான் ஆன்சரோட ரெடியாக இருக்கணும். ஸோ டாப்பிக்கை நான் ஃபுல்லாக எனக்கு கைவசமாக இருந்தால் தான் நான் அதுக்கு ஆன்சர்ஸும் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரிப்ரேஷன்ங்கிறது கண்டிப்பாக வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நான் கொடுக்கும் போது இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் ரிசர்ச், ஃப்ரம் புக்ஸ். நான் என்னோட கதை மட்டும் சொல்ல முடியாது இதில். ஸோ ஃபாதர்ஸ், உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், ஏன்னா நாங்கள் ரொம்ப படுத்தி எடுத்துருவோம் உங்களை ப்ரொடக்ஷன் சமயத்தில், லைக் பிரிங்கிங் தி பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம். அந்த பேக் ஒர்க்லாம் எப்படி இருந்திருக்குது ஃபாதர்? பிரிங்கிங் தி பீப்புள். பிரிங்கிங் த பீப்புள் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு அறம் செய். டாக்டர் வந்து அருமையான வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கைவசம் அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் கூட நினைச்சேன் இப்படி இந்த வார்த்தையில கத்துக்கிட்டாங்க வந்து டாக்டருக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கே ஆச்சரியம். அறம் செய்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறம் செய் நிகழ்ச்சி வந்து அறம் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை நான் யோசிச்சு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அறம் செய்ன்னு நான் பெயர் வைக்கல. எனக்கு இந்த அறம் செய் அப்படிங்கிற வார்த்தையே இந்த தொடரே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சமானது ஒன்று. காரணம், நல்லதை செய்வது, நல்லதை தருவது, நன்மையை நினைத்து நல்லதையே செய்வது, நல்லதையே மற்றவர்களுக்கு கொடுப்பது. இது வந்து இன்றைக்கி மீடியாவோட ஊடகத்தினுடைய மிக மிக முக்கிய பணிகளில் ஒரு பணி வந்து நன்மையை சொல்லுதல், நல்லதை சொல்லுதல். ஸோ இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி வந்து நல்லதையே சொல்லுகிற ஒரு தொலைக்காட்சி.
இன்றைக்கி வந்து மாதா தொலைக்காட்சி போல் இனி எத்தனை தொலைக்காட்சி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. காரணம், கடவுளுடைய வார்த்தையும் கடவுளை பற்றி சொல்லுவது தான் மாதா தொலைக்காட்சி. காலையில் டிவி ஆன் பண்ணதுலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடவுளை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து நன்மையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். பட் வெறும் ஆன்மீகமாகவே நம்ம தொலைக்காட்சி இருக்குது. அந்த ஆன்மீகத்தையும் கடந்து சமூக நன்மைன்னு நிறையா இருக்குது. சமுதாயத்திற்கு அடித்தட்டு எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமையும் இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை மாதா தொலைக்காட்சிக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு யோசித்த பொழுது வந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அரம்சை. சலேஷியன்ஸ் நடத்துகிற அன்பு இல்லமில் நமது திருச்சபை நமது பெருமையை நடத்தும் போது டாக்டர் வந்து அந்த பசங்களை டெஸ்ட் பண்ண வந்திருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு பீரியாடிக்கல் செக்கப் நினைக்கிறேன். அந்த செக்கப் அப்போ தான் டாக்டரை வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். உங்களை ஃபஸ்ட் டைம் நம்ம ஐசிசியில் பார்த்துருக்குறேன். நான் பேஷண்ட்டாக வந்தேன், எனக்கு மெடிசன்லாம் கொடுத்தீங்க. பட் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து நான் உங்களை பார்த்தேன். அப்போ டாக்டர்கிட்ட சொன்ன பொழுது நீங்கள் இருந்தீங்க, அங்கே உங்க கூட இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க. டாக்டர் எனக்கு இப்படி ஒரு இதை ஒன்று பண்ணணும், நம்ம மாதா டிவிக்கு இந்த மாதிரி இதான் பண்ணணும்னு பேசிட்டு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு வருஷம் பார்க்கல நினைக்கிறேன். ஒரு வருஷம் டாக்டர் பார்க்கவே கிடையாது. அப்போ பை சான்ஸ் மறுபடியும் ஐசிசி வந்தபோது மறுபடியும் வந்து டாக்டர் இன்னும் ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணாமே இருக்கிறோம். அப்புறம் தான் நம்ம பேசி சரி அது ஏன் இந்த நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து மென்டல் ஹெல்த் ஆஃப் அடலசன்ஸ் அப்புறம் நல்லா இருந்தது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேஷுவலாக ப்ரெக்னன்சிலேருந்து ஆரம்பிக்கலாம், ப்ரெக்னன்சிலேருந்து ஆரம்பித்து பார்க்கலாம். ஆரம்பம் வந்து முதல் எபிசோடு வந்து கேஜெட்ஸில் தொடங்கலாம் சொல்லி முதல் எபிசோடு வந்து கேஜெட்ஸில் தொடங்கணும். 99வது எபிசோடு வந்து ஐ திங்க் அர்பன் சைல்டு அண்ட் ரூரல் சைல்டுன்னு சொல்லி சிமிலரான வருது. அதுவும் கேஜெட்ஸ் தான் வருது இல்லையா? ஆக பார்த்தா 100 எபிசோட்லயும் கேஜெட்டுங்கிற வார்த்தை வராத ஒரு எபிசோடே இருக்காது எலக்ட்ரானிக் கேஜெட்ல. பிள்ளை வளர்ப்புல அந்த இந்த மொபைல், டிவி, போன் அப்படிங்கறது டைம் டாக்டர் தயவு செய்து இது ரிப்பீட் ஆகுது, இது வேண்டாம் எபிசோடை நிறுத்தி திருப்பி யோசிச்ச டைம் நிறைய எபிசோடு இருக்குது. பட் ஆனாலும் அது வந்து அது இல்லாமல் சில டைம் நம்மளால வந்து அதை பேச முடியாது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே ஃப்ளோ ஆகி போயிடுச்சு நினைக்கிறேன். அது தளம் அப்படின்னா இந்த தளம் அருமையா இருக்குது. இப்போ இது ஒரு 3வது தளம் அரம்சைக்கு. இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுமே. நீங்க இதுக்கு பேக் ஒர்க்ல எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கு பேக் ஒர்க் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்ட இது. என்ன போடுறதுன்னு தெரியல. ஃப்ளக்ஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம். நான் ஃப்ளக்ஸில் இருக்கக்கூடாது, ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஐடியாவே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு கிட்டத்தட்ட 1 மாத பக்கம் திங்க் பண்ணி யோசித்து நிறைய பேர்கிட்ட கேட்டு கடைசியாக வந்து சரி இந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணோம். இதில் ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணார். அது உண்மையாலுமே அவரை பாராட்டும். ஒரே சிங்கிள் கார்பெண்டர் தான் இத்தனை ஒர்க்கு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நல்லா ஒரு கார்பெண்டர். அவரை வந்து இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு இந்த நேரத்தில் நேயர்கள் சார்பாக, உங்கள் அனைவரோட சார்பாக அவருக்கு நன்றின்னு சொல்கிறேன். அவ்வளோ நல்லா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நமக்கு அது ஒரு இதுனே சொல்லலாம், ஒரு மிராக்கிள்னே சொல்லலாம். ஒரு விஷயம் வேணும், சோஃபாஸ் வேணும் அப்படின்னா ஒருத்தவங்க கொண்டு வந்து டக்குன்னு வந்து ஒரு கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு செட்டு மாற்றுறோம் அப்படின்னா திடீர்னு எங்கேருந்து நமக்கு மாற்றணும்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து அரம்சைக்கு ஒரு செட்டை போட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி நிறையா நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இன்னொன்று, இந்த சோஃபாலாம் தூக்கவே முடியாது. இது ஒவ்வொரு டைம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு வந்தது வந்து நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க இல்லையா, நம்ம அதெல்லாம் உண்மையிலேயே மறக்கவே முடியாது. எல்லாரையுமே சொல்லணும். ஏன்னா இந்த சோஃபா தூக்குறது, டக்குன்னு மாற்றுறது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப குறைவான ஸ்டாஃபுங்களை வச்சு வேலை செஞ்சு இந்த ஒரு பணியை செய்யும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு பின்னாடி ஒரு 30-40 ஸ்டாஃப் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் 4 பேர் 5 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சொன்னாதான் தெரியும். அந்த 4 பேர் நம்ம பாராட்டி ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த 4 பேருக்கு உண்மையிலேயே நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் வந்து உண்மையிலேயே பிஹைண்ட் த சீன்ஸுங்கிறவங்க அவங்க தான். அண்ட் அவங்களால தான் இந்த ஷோ ஒரு அழகான ஷோவும் நம்ம மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பிஹைண்ட் த கேமரால தான் நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆமாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் தி ஷோஸ் பற்றி பேசி ஆகணும் ஃபாதர். நம்ம பண்ண ஷோஸ்லாம் எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக க்ளோஸராக இருந்திருக்கக்கூடிய ஒரு
ஷோஸ் எபிசோட்ஸ்ல வந்து இந்த டாபிக்ல வந்து இவங்க பேசினது இல்ல இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்குன்னு ஃபாதர் வின்சென்ட் ஃபாதர் நீங்க சொல்லுங்க. இந்த இதில் பார்க்கும்போது ஆல்கோஹால் பேரண்ட்ஸ் பற்றி ஒரு எபிசோடு கொடுத்தாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ஓப்பனாக பேசுனாங்க. அதில் ஒரு கேர்ள் பேசுச்சு, எந்த அளவுக்குன்னா தன்னோட லைஃப்பை பற்றி அப்படியே ஓப்பனாக பேசுச்சு. ஒரு டைம் வந்து பேச பேச நாங்களாம் அழுதுட்டோம், ஒரு மாதிரி ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுச்சு. அது வந்து நிறைய மக்களுக்கு, நிறைய நேயர்களுக்கும் சரி ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. டாக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான எபிசோட்? நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். பட் அதில் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் சில்ட்ரன் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க சிஸ்டர்ஸும் டீச்சர்ஸ், த ஹோல் டீம் கேம். அந்த அவங்க போடுற எஃபர்ட், அந்த அவங்க சொன்ன ஸ்டோரிஸ், அந்த எப்படி அந்த ஒரு சைல்டுக்கு மேத்ஸ் வரல கால்குலேட்டர் போட்டு சொல்லி கொடுத்து அந்த சைல்டு எப்படி ஒரு மளிகை கடை நடத்துது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட். ஆமா கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் டு ஹார்ட். அது உங்களுக்கு ஃபேவரட்டான எபிசோட்னா? அதான் எல்லா எபிசோடும் நம்ம தான் நடத்துகிறோம். அதனால் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா எபிசோடும் அவங்களே நடத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத எபிசோடுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நானும், எனக்கு எல்லா எபிசோடுமே பிடிக்கும், ஏன்னா ஒவ்வொன்றுமே யூனிக் தான். கேமி உங்களுக்கு பிடிச்ச எபிசோட்ஸ்? எனக்கு வந்து டாக்டர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம பேரண்டிங்ல பண்ணியிருக்கோம். நம்ம வந்து முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஏஜ் வைஸா தொடங்கி கொண்டு போயிட்டு இருந்தோம். பட் பேரண்டிங்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸா ஒரு சில எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் செல்ஃப் கேர். இது பேரண்டிங்கா அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம எல்லாரும் வந்து பேரண்டிங்கா அப்படின்னு இது சொல்லிட முடியாது. பட் செல்ஃப் கேர் இஸ் ஓரியன்ட். இது வந்து குழந்தை வளர்ப்போட பெற்றோருடைய தன்னுடைய இன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்துக்கணும், அப்பதான் நீங்க சிறந்த பெற்றோரா இருக்க முடியும்னு நம்ம சொன்ன அந்த எபிசோட். அது வந்து ஒரு நல்ல ஒரு கலகலப்பான சந்தோஷமா போன ஒரு அதான் சொல்றேன். அதுவும் அறம் செய்ய வந்து வேற மாதிரி அடுத்த லெவலுக்கு என்னன்னா, இது ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் கிடையாது, இது ஒரு ஜாலியான டாபிக்கும் கூட கொண்டு வரலான்னு ஃபர்ஸ்ட் அந்த செல்ஃப் கேருக்கு வந்து நான் நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். ஆமா ரைட். ஆமா சிக்கந்தர் ஷாஜி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வொய்ஃபோட வந்திருந்தாங்க. அப்போ வந்து எத்தனையோ விஷயங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கே சொல்லாதது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்க சொல்ல போனா அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்குள்ள பேசிக்காத விஷயத்தெல்லாம் அந்த எபிசோட்ல வந்து பேச வச்சோம். ஒருத்தரெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து லவ் யூ சொல்ல வச்சோம். அது வரைக்கும் அவர் லவ் யூவே சொன்னதில்லை. அந்த அளவுக்கெல்லாம் அந்த எபிசோட்ல நடந்தது. கல்யாணமாகி ஒரு 20 வருஷம் கழிச்சு வெக்கப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. லவ் யூன்னு சொல்லும்போது வெக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது. அந்த செல்ஃப் கேர்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அந்த பேரண்டிங்னு நம்ம போயிட்டு இருந்த அரம்சையில் போயிட்டு இருக்க போகும்போது இந்த பேரண்டிங் செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த எபிசோட். ஏன்னா அது ரொம்ப கலகலப்பா. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த செல்ஃப் கேர் நம்ம எப்போ கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா, ஒரு 8 மாதம் ஷூட்டிங்கே இல்லாமல் அந்த கொரோனா வந்து இட் வாஸ் நான் சொன்னேன், கொரோனா வந்து அது வந்து பிரேக் டவுன் அப்படின்னு நினச்சேன் அரம்சைக்கு. ஏன்னா ஆரம்பித்து 3வது மாதம் ஒரு 3rd month ஏறக்குறைய ரொம்ப குறைவாக தான் பண்ணியிருக்கோம். டிசம்பர் தொடங்கணும் ஃபாதர், மார்ச்ல கொரோனா வந்து பிரேக். ஆமாம், ஷூட்டிங்கும் பண்ண முடியாத சூழ்நிலை, பிரேக் டவுன் நினச்சோம். பட் அதுவே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ ஆயிருக்கு. கோவிட் அதாவது நிறைய புது டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கு. பேக் டு ஸ்கூல், பேக் டு சர்ச், கோவிட் பேரண்டிங், கோவிடில் இறந்தவர்களுடைய குழந்தைகள் எப்படி இப்போ வளர்க்குறாங்கிற டாபிக்லாம் கூட பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ அது ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். தமிழ் என்ன சொல்றது டாக்டர்? துயரத்தில் கிடைத்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து அரம்சை பொறுத்தவரை இது வந்து மறுபடியும் சொன்னால் அது கடவுளுடைய ஒரு இரக்கம். அதை தான் நம்ம வந்து அவருடைய பிளெஸிங் இல்லாமல், ஏன்னா எது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பிளான்ல இல்லாத பொழுது எல்லாமே அப்பப்போ ஸ்பெஷலா ஐ திங்க் இது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆட்களை நாங்க தேடணும். கண்ணாமணி பிதிங்கிருங்க, அது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அந்த டே ஆஃப் ஷூட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தேவையான ஆட்கள் வருவாங்க, அவங்க பேசுறது நமக்கு தேவையான. ஆமா, பட் அது ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. நான் வந்து குறைஞ்சது ஒரு 12 பேரனும் இருந்தாதான் ஃப்ளோர் நிரம்பும் அப்படின்னு சொல்லி 12 பேர் கண்டிப்பா வேணும்னு சொல்லி சண்டை போட்டு ஒவ்வொரு தடவையும் உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கொண்டு வந்தே ஆகணும் ஃபாதர், இல்லைன்னா அந்த இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி எவ்வளவோ சண்டையெல்லாம் கூட பின்னாடி போட்டிருக்கணும். அதாவது எப்பவுமே எங்கெங்கே பார்த்து பேசும்போது அரம்சை சூப்பர் ஃபாதர், ஐயோ அரம்சை சூப்பர் ஃபாதர்மாங்க. அப்புறம் எங்க நீங்கள்லாம் வருவீங்களா? கண்டிப்பாக வருவோம் ஃபாதர்மாங்க. ஆனால் அந்த ஷூட்டுக்கு நான் உங்களை கூப்பிடுக்க வரமாட்டாங்க.
இல்ல ஃபாதர், இந்த ஒரு சில ஷூட்டுக்கெல்லாம் கூட ஆளை பிடிச்சிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம். பட் நெகட்டிவான விஷயங்கள் பேச போகும்போது, இப்போ தற்கொலைகள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இல்ல வந்தாங்க உண்மையா சொல்ல போனா ஒரு அம்மா வந்து ஒரு மரணத்தை பத்தி அங்க சொல்றாங்க. ஒரு பொண்ணு தீக்குளிச்சு இறந்துருச்சு. படிப்புல அந்த பொண்ணு பரீட்சை எழுதிருச்சு, நல்ல மதிப்பெண் வராதோ அப்படின்னு பயந்து தீக்குளித்து இறந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் நல்ல மதிப்பெண் வந்திருக்கு. அந்த குழந்தை இறந்ததை பத்தி அந்த அம்மா சொல்ல போகும்போது நமக்கு உள்ள பதபதப்பாகி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னது டோட்டல் சேஞ்ச் ஆகி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஸ்டாஃப் வந்து அந்த ரத்தம் அதை பத்தி எல்லாம் அப்படியே தத்ரூபமா சொல்றாங்க. அவங்களுக்கு மேபி அது எனக்கு பயம் ஆகி, ஐயோ தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க ப்ளீஸ், இதுக்கு மேல வேண்டாம். அந்த நரம்பு துடிக்குது, ரத்தம் வருது, ஐயோ அவங்க சொல்லும் போது நேர்ல பாக்குற மாதிரி இருக்குது. நான் பயந்து போய் வேண்டாம் நிப்பாட்டுங்க போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்லாம் இடையில அவங்கள சொல்றவங்கள நிப்பாட்டி இருக்கோம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் அரம்சையில் எனக்கு கிடைச்சது என்னன்னா, இந்த ஷோ தான் நான் வந்து ஒரு டாக் ஷோவா எல்லா சைட்லயும் உட்கார வச்சு நான் பண்ண முதல் ஷோ. ஸோ அப்போ இத்தனை பேத்துக்கிட்ட இருந்து வர இன்புட், இத்தனை டாக்டர் ஒரு சைட் பேசுறது, இந்த பக்கம் இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ்ல என்னால ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இவங்களும் அதிகமா ஆங்கிலத்துல தான் சொல்லுவாங்க, டாக்டரும் ஆங்கிலத்துல தான் பேசுறவங்கள எப்படியோ நான் தமிழ்ல பேச வச்சு தமிழாக்கம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஹோஸ்ட் விடவும் டிரான்ஸ்லேட்டரா நான் அதிகமா வேலை பார்த்துருக்கிறேன் இந்த இதுல. அதுல இருந்து எனக்கு ஒரு நானும் ஒரு பெற்றோரா இருக்கும் போது வந்தவங்க எல்லாம் 1, 2ன்னு படிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்த. ஆனா மொத்தமா படிச்சது யாருன்னா நான் தான் மொத்தமா ஒரு பேரண்டா படிச்சுக்கிட்டது இந்த ஷோல. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அரம்சை நான் மாதா தொலைக்காட்சியில் இருக்கிற வரைக்கும் அரம்சையை பற்றி அப்ரிஷியேட் பண்ண மக்களை விட இப்போ நான் பங்குக்கு போனதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் அரம்சையை பற்றி பேசுகிற மக்கள் நான் நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கிறேன். மேபி ஒன்று அரம்சையோட ரீச்சு, மேபி நிறையா வியூவர்ஷிப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாதா தொலைக்காட்சியை பொறுத்தவரை அரம்சை வந்து ஒரு ஒரு மைல்ஸ்டோன். அரம்சை அந்த பேர் இருக்கு பாருங்க ஃபாதர், அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம வந்து இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பினுடைய அரிச்சுவடின்னு தான் நான் வாரம் சொல்றேன். என்னன்னா டிக்ஷனரி ஆஃப் பேரண்டிங். இந்த நிகழ்ச்சி இப்போ முதல் எபிசோட்ல இருந்து இந்த 99வது எபிசோட் வரைக்கும் உண்மையாலுமே உட்காந்து ஒரு பெற்றோர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேரண்டிங்ல ஒரு பிஹெச்டி முடிச்சதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்திருக்கும். அது போக ட்வின்ஸ் பேரண்டிங், அது நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஆட்களை பிடித்ததுல வந்து பாராட்டியே ஆகணும் ஃபாதர். ட்வின்ஸை தேடி பிடிச்சு ஒரு ட்வின்ஸ் குழந்தைகள், அத்தனை குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள வளர்த்தின விதத்துக்குள்ள இருந்த கஷ்டங்கள்ல பத்திலாம் நம்ம ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு எபிசோடாவே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்த ஒரு எபிசோட். அதுக்கு சொல்றதுக்கு பங்கு சாமியார்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு எப்படியாவது ட்வின்ஸு பிடிச்சி கொடுங்க, அவங்க பேரண்ட்ஸ் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னபோது 2-3 ஃபாதர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் நான். அரம்சையோட 100வது எபிசோட், அதை தாண்டி இன்னும் பல எபிசோடுகள் போகணும், அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள்? ஸோ அரம்சையோடைய 100வது எபிசோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு பெண்டு, இது எண்டு கிடையாது. காரணம் இது இனி 200 எபிசோடுகளை தாண்டியும் போகிறது. இனியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம 100 தான் கொண்டாடணும் அவசியம் கிடையாது, நம்ம 150 கூட நம்ம கொண்டாடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரம்சை வந்து வேறு ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கும். இன்னும் புது புது எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை நம்ம வந்து அப்போ பேசியிருப்போம். டாக்டர் இப்போவே டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டரோட கவலை எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா 100 எபிசோடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு எபிசோடுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு சாரி வந்து டாக்டர் வந்து சாரி மட்டும் கிடையாது, ஜுவல் உள்பட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு எபிசோடுக்கு போட்டதே இன்னொரு எபிசோடில் அவங்க போட்டது கிடையாது. ஸோ ஏறக்குறைய அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாரியும் ஜுவல்லும் வந்துருச்சு. டாக்டருக்கு இப்போ ஒரே கவலை வந்து டாபிக் கிடையாது, ஐயோ இது போடுற புதுசாக சாரியும் புதுசாக ஜுவல்லும் இல்லையே அப்படின்னு தான் அவங்க கவலையாக இருக்கும். பட் அது நம்ம கவலை கிடையாது, அதை டாக்டரோட ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் புதுசாக வாங்கிக்குவாங்க அவங்க. கேமி பிரச்சனையெல்லாம் என்ன தெரியும், பாவம் கேமி வந்து ஹைதராபாத்லேருந்து ஒவ்வொரு டைம் வருவார். நான் ஃப்ளைட் டிக்கெட் காசு கூட நான் கொடுத்தது கிடையாது. அதையெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு சிரிச்ச போகமாக வந்து உட்காந்துருக்கிற கேமி. மனசில் எவ்வளோ கோபம் இருந்தாலும் கோவம்லாம் எதுவுமே இல்லை ஃபாதர். எனக்கு வந்து இவ்வளோ ரீச் இத்தனை பேர்கிட்ட பார்க்கறதுக்கு கிடைச்சது, இவ்வளோ அறிவா எனக்கு இந்த அரம்சையிலேருந்து கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் இந்த அரம்சையிலேருந்து என்னுடைய பேரண்டிங் டெக்னாலஜி, என்னோட குழந்தைகளை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய முறைகளும் எனக்கு மாறி இருக்குது. என்னுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் சமூகமே மாறி இருக்குது. எவ்வளோ மக்கள் எப்படியெல்லாம் இருக்காங்கிறது இது அத்தனையும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அரம்சை பண்ணதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். பார்க்குறவங்களும் கற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு.
இன்னொன்னு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரம் முடிய போகும்போது எதனா ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முயற்சிகள்ல எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்பான்டேனியஸா நம்ம பேச போகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பார்க் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஸோ அரம்சை ஹஸ் கிவன் மீ அ லாட். இப்போ பண்ணிட்டு இருக்க லியோனாக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அது கற்றுக் கொடுக்குங்கிறத நம்புறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ டாக்டர், ஐ திங்க் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். ஏன்னா நான் பார்ன் அண்ட் brought up மேங்களூர். ஸோ கர்நாடகாலேருந்து இங்கே வந்து கல்யாணம் ஆகி தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி ஒரு மாதா டிவியில் ஒரு தமிழ் ஷோவில் எனக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்குமே எவ்ரிபடி கேம் மீ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் எல்லாரும் என்ன மாதா டிவியில் டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மாதா டிவினால டாக்டர் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்காங்க. புது மருத்துவமெல்லாம் டாக்டர் வந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படித்ததை விட மாதா டிவியில தான் நிறைய படிச்சிருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இங்க ஒரு டாக்டர் ஷில்பா அப்படின்னு சொல்லி மாதா டிவி அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி. அதுவும் என் பசங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒன் 10th ஸ்டாண்டர்ட் இன்னொரு 5th ஸ்டாண்டர்ட். 2 பேரும் ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க. இன்னைக்கு 100th எபிசோட் அப்படின்னு சொல்லும்போது மம்மி போயிட்டு வாங்க மம்மி, சூப்பரா இருக்கும் மம்மி, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட என்கரேஜ்மெண்ட்டும் என்னை இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்திருக்குது. ஃபர்தர் எபிசோட்ஸ் கண்டிப்பா போகணும். ஏன்னா இது உங்களுக்காக பண்ற எபிசோட்ஸ். நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். டாக்டர் வந்து இதை யூஸ் பண்ணி மக்கள் நீங்க வந்து கண்டிப்பா அவங்களாம் இட் வில் பி வெரி நைஸ். ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஆனா டஃப் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை தான். ஸோ கண்டிப்பா உங்களோட ஒத்துழைப்பு இருந்தா கண்டிப்பா நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ ததேவ்ஸ் அண்ட் ஃபாதர் வின்சென்ட் இந்த எனக்கு இங்க ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஸ்பெஷலி தேங்க்யூ டு எவ்ரிபடி, கஷ்மீனா, ஆண்டனி, மார்ஷல், ஃப்ரெடி. ஏன்னா அவங்க பிஹைண்ட் த சீன், பட் அவங்களோட எஃபர்ட் ரொம்ப இருக்கு இந்த ஷோக்காக. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம எல்லாம் அரம்சையில் என்ன கிடைச்சதுங்கிறதெல்லாம் பற்றிலாம் பேசணும். மக்கள் முக்கியமானவங்க நேயர்கள், அவங்களுக்கு அரம்சையிலேருந்து என்ன கிடைச்சது, அரம்சை மூலிமா அவங்க கிடைச்சிக்கிட்ட நன்மைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see some bites ஃபாதர் ஃப்ரம் நேயர்கள். அரம்சை பற்றின பைட்ஸ் பார்ப்போம். அரம்சை, நன்மை செய், தொடர்ந்து செய். மாதா டிவில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோன்னு சொல்றதுன்னா அரம்சை. தி நீட் ஆஃப் தி ஆர் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அது நல்ல ரீச் கொடுக்குது. நிறைய டிப்ஸ் எங்களுக்கு கிடைச்சது நம்ம இந்த அரம்சை ப்ரோக்ராம் மூலியமா. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லேர்ன் மோர் த்ரூ திஸ் ப்ரோக்ராம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, எஸ்பெஷலி இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்ல இருக்க குழந்தைங்களுக்கு. We need to educate them, and this program was so good and it was so informative for girl children particularly. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு இந்த ப்ரோக்ராம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு நல்ல டாபிக் எடுத்து பேசுறாங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு மாற்றத்தை மக்களிடையே கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி எதுனா அது இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய அரம்சை நிகழ்ச்சி தான். 99 வாரங்கள் முடிந்து இப்பொழுது 100வது வாரத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற அரம்சை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அரம்சை சமூக நோக்கம் உள்ள ஒரு நிகழ்ச்சியாகும். குழந்தைகள் சார்ந்த உளவியல் சார்ந்த நிகழ்ச்சியை வந்து பிளான் பண்ணி செய்தார். அந்த முன்னெடுப்பு என்பது பெரிய விஷயம். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சாதாரண ஒரு பார்வையாளனாகவும் அதே சமயத்தில் எனக்கு இந்த இடத்துல ஒரு தளத்தில் எனக்கு வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதனால். கோவை ஜீவஜோதி கலை தொடர்பு நிலையத்தினால் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அரம்சை என்ற ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக இன்னும் பல 100 பல 1000 பல கோடிக்கணக்கான பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ளதொரு நிகழ்ச்சியாக நல்லதொரு படிப்பினையை நல்லதொரு கருத்தியலை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு அற்புதமான தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திட மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறம் செய் என்ற தொடர் 100வது வாரத்தை எட்டி இருப்பதாக அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியை மாதா தொலைக்காட்சியின் நேயர்கள் மிகவும் விரும்புகிறார்கள், தொடர்ந்து அதை கண்டு பயன்பெறுகிறார்கள் என்பதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு செய்தி. இந்த 100வது வார நிகழ்வு அவர்களுடைய உழைப்புக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கும் ஒரு புது தொடக்கமாக அமையட்டும் என்று சொல்லி அவர்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அரம்சையினுடைய முகங்களை பார்த்தாச்சு. இப்போ அரம்சையினுடைய நரம்பு, நாடி, ரத்தங்கள் இவங்களெல்லாம் பார்க்கணும். அதாவது இதுக்கு பின்புலமா இருந்து உதவி செய்யக்கூடிய டெக்னீஷியன்ஸை இப்போ அரங்கத்துக்குள் வரவேற்போம். அரம்சையின் டெக்னீஷியன்ஸ், பின்புலங்கள், வாங்க எல்லாம்.
ஸோ ஃபாதர் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட்ல நிற்கிறவர் ஆண்டனி, எடிட்டர், மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, என்னால் வாழ்த்துக்கள். அடுத்தது கேமராமேன் மார்ஷல், இப்போ நியூவாக ஜாயின் பண்ணி 4 months ஆச்சு, நல்லா இது பண்ணிட்டுருக்காரு. மாதா டிவி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கிறவர் நம்ம காஷ்மீர், இவர் ரொம்ப நல்ல ஒரு ஒர்க் மேன், கேமராமேன் பார்த்துக்குவார், அதே போல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிறது அவர். அதே போல் அம்மா சிறிய புஷ்பம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போட்டு எங்களை உற்சாகப்படுத்துறவங்க யாருங்க தான் அம்மா தான். புஷ்பம்மா தான் எப்பவுமே அவங்க பேர்ல தான் சிறிய, பட் அவங்க செய்யற விஷயம் எல்லாமே வந்து பெரிய விஷயமா தான் எங்களை கவனிப்பாங்க. ஆமா கண்டிப்பா இங்க வந்தாலே ஃபர்ஸ்ட் டீயும் பாலாஜி கேக் இல்லாம நாங்க உள்ளே வரது இல்ல. அது அம்மாவோட ஏரியா. நீங்க அதெல்லாம் யார் ட்ரெய்னிங் சொல்லுங்கமா. இவங்க போக ஃப்ரெட்டி, இப்ப ஃப்ரெட்டி இருந்தா அப்படி லியோனா 2 பேரும் இப்ப இங்க இல்ல. ஃப்ரெட்டி ஹஸ் பீன் தி எடிட்டர், கேமராமேனா இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி டீம் ஆஃப் அரம்சை. இந்த சின்ன குழுவை வச்சுதான் இந்த 100 எபிசோட வந்து ஃபாதர்ஸ் கடத்தி கொண்டு போயிருக்காங்க எங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ ஃபாதர்ஸ்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் தட்டிடலாம். அண்ட் தேங்க்யூ. தேர் இஸ் அ சர்ப்ரைஸ் ஃப்ரம் இந்த டீம்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கேக் கட்டிங் ஃபார் தி 100th எபிசோட் செலிப்ரேஷன். அதோட இந்த நிகழ்ச்சியை முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறோம்.